வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் மற்றும் அவரது மனைவியான சங்கீதா விஜயோட டிவோர்ஸ் விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இப்போ எழுந்தாலும் அவங்க அந்த டிவோர்ஸ் விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆக்கிருமோ அப்படின்னு ஒரு அச்சத்தை எல்லாருக்குள்ளேயும் ஏற்படுத்துது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருக்கிறாரு. தகாத உறவு, கள்ள உறவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை அதுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறாரு. என்னுடைய குழந்தைங்களுக்கும் எனக்கும் இதுக்கு மேல வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு ஜீவனாம்சம் வேணும். என்னுடைய குழந்தைகளும் நானும் என்னுடைய நீலாங்கரை வீட்டில் கண்டினியூ பண்றதுக்கு எங்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 2021லயே நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2023ல் நான் விஜய் கூட இருந்த எல்லா உறவையுமே துண்டிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்க அதில் கோரியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு சாதாரண கணவன் மனைவி விவாகரத்து அப்படின்னா கூட இதில் எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் இப்போ கொண்டுட்டு வைக்கிறீங்க? அதாவது இன்னமும் எலெக்ஷனுக்கு 2-3 மந்த்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்த நீங்கள் ஏன் கொண்டு வைக்கிறீங்க? ஒரு கணவன் மனைவி விவாகரத்து அப்படிங்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு ஏறும்போது பிரிஞ்சு போகிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் நடிகை கூட தகாத உறவில் இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு தேவை விவாகரத்து. ஆனால் இவரை நீங்கள் வேற எது சொன்ன வேணாலும் விவாகரத்து பண்ணியிருக்கலாம். அவர் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இப்போ பண்ணின அந்த ஒரு தப்பு இன்னைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கரும்புள்ளியாக ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்கள் அப்புறம் தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே ஒரு மாற்றக்கூடிய சக்தி இன்னைக்கு டிவிகேக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு சங்கீதா விஜய் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் தொண்டர்களை ரொம்பவும் அதிருப்தி ஆக்கியிருக்கு. இதை பற்றி நிறைய கருத்துக்களை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சங்கீதா விஜயா இருக்கட்டும், இல்லை நம்ம தவிக தலைவர் விஜயா இருக்கட்டும், ரொம்பவும் மௌனமாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க மென்ஷன் பண்ண அந்த நடிகை இப்போ நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அவங்க பேரை மென்ஷன் பண்ணலை. அதாவது அழுத்தம் கொடுக்குற நிலைமையில தேவைப்பட்டா நான் இதை ஜட்ஜ் முன்னாடி அந்த நேமை மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்போ சோஷியல் மீடியாவில் இதுக்கு முழு காரணம் த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல த்ரிஷாவும் நம்ம விஜயும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள், அவங்க போன ஹாலிடே ட்ரிப்ஸ், இதெல்லாம் நிறைய இப்போ அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி நிறைய வைரலாக போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் ஆப்போசிட் கட்சியோட ஐடி விங் தான் இதுக்கு ஃபுல் காரணம். இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பரபரப்பாக வச்சிருக்கணும், ஒரு 10-20 டேஸ் அப்படிங்கிறத அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா என்ன ஒரு கன்ஃபெஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் இந்த மாதிரி தவிக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் பதிவு பண்ணியிருக்கிற இந்த வழக்கு, விவாகரத்து வழக்கு ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிற நடிகை த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எனக்கு விஜய் ஒரு நல்ல நண்பர். அதாவது தொழில் ரீதியாக எனக்கு அவர் ஒரு நல்ல பரிச்சயமான நண்பர். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஹிட் கொடுத்த எல்லா படமுமே நான் அவரு கூட தான் நடிச்சிருக்கிறேன். அப்போ எப்படி அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு இல்லாத போகலாம்? எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான தொழில் ரீதியான உறவு தான். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. நாங்க எல்லா டிராவலுமே நாங்க பண்ணனது தொழில் ரீதியா மட்டும்தான் தவிர அதை தாண்டிய உறவு எங்களுக்குள்ள கிடையாது. நான் கில்லி படத்துல நடிக்கும் போதே அவர் கூட பெருசா பரிச்சயம் கிடையாது. ஆரம்ப காலத்துல அவர் கூட ஒரு சக நடிகர் அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் பழகிட்டு வந்தேன். ஆனா அடுத்தடுத்த படங்கள் அவர் கூட நான் நடிக்கும் போது அவர் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, விஜய் ஒரு நல்ல நண்பர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மோட்டிவேட்டரும் கூட. ஏன்னா
அவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் வாழ்க்கையில ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட எனக்கு விஜய் ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அந்த பட்சத்துல என்னால எப்படி வந்து அவர வந்து அந்த மாரி நெனச்சு கூட என்னால பார்க்க முடியாது. அடுத்தவங்களோட கற்பனைக்கும், கனவுகளுக்கும் நான் வந்து விதிவிலக்கா இருக்க விரும்பல. அதாவது எனக்கும் விஜய்க்கும் இருக்கிறது ஒரு சுத்தமான ஹெல்த்தி பாண்டே தவிர வேற எதுவுமே கிடையாது. இத நான் எங்க வேணாலும் வந்து என்னால சொல்ல முடியும். அதுக்கான எல்லா விஷயங்களும் எனக்கு இருக்குது. இன்னைக்கு நான் வந்து அவர பத்தின அவர் கூட எடுத்துக்கிற வெக்கேஷன் வீடியோஸோ இல்ல ஃபோட்டோஸோ நான் வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அதுக்கு வந்து காரணம் அவர் என்னுடைய நண்பர் அப்படிங்கிறது தான். எனக்கும் சரி, கீர்த்திக்கும் சரி, விஜய் வந்து ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறத ரொம்பவும் ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப திருமணம்? அதாவது 45 வயது கடந்த ட்ரிஷா வந்து இன்னமும் வந்து இளமையாவே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குற கேள்விகள் வந்து, நீங்க எப்போ திருமணம் பண்ணிக்க போறீங்க? அப்படிங்கிற கேள்விகள தான் இப்போ ரீசென்ட்டா எல்லா மீடியாக்களும் அவங்க கிட்ட கேட்டுட்டு வராங்க. அதுக்கு அவங்க கூறின என்ன ஒரு பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே திருமணம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கூட இருக்காது. மேபி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் தாண்டி உடனே டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா நான் திருமணம் பண்ணா கண்டிப்பா விவாகரத்து வாங்க மாட்டேன். திருமணம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான உறவு. அதிலிருந்து நான் விலகி போக எப்பவுமே விரும்ப மாட்டேன். அப்படி ஒரு நபர தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அந்த அந்த தேர்வுக்காக தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருமண உறவ நான் ரொம்ப வந்து பொறுமையா இருந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கை துணையா வரவர் வந்து என்னுடைய எல்லா துக்கத்திலயும் கலந்துக்கணும். அதாவது எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறத அவரு என்னுடைய கண்ண பார்த்தே புரிஞ்சுக்கணும். எங்களுக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமான பாண்டிங் இருக்கணும். இதெல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அர்ஜென்ட்டுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் பணைய வைக்க முடியாது. ஸ் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி 5 வருஷத்திலேயே ஒரு 2 குழந்தைங்களோட அவரு என்னை விட்டு பிரிஞ்சு போறது, இப்பதானே கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள டைவர்ஸ் அப்படிங்கிற கேள்விகளும், அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்காகவும், சொசைட்டிக்காகவும், எனக்காகவும் எத்தனை நாள் வந்து பிடிக்காத வாழ்க்கையில நாங்க இருக்க முடியும்? அப்படி குழந்தைங்களோட லைஃப் கெட்டு போயிடும். குழந்தைங்க ஒரு லைஃப் வரட்டும். அதுவரைக்கும் நாம இந்த வாழ்க்கைய பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான விஷயம். அந்த புனிதமான விஷயத்துல நான் காலடி எடுத்து வைக்கும்போது, அது எந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இதயத்தோட அவருடைய இதயம் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நான் இந்த கல்யாணத்த ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். நீங்கலாம் அவசரப்படுறதுக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற மொத்த உரிமையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2023 ஆகஸ்ட் 25 அப்போ விஜய் சங்கீதாவோட ஆனிவர்சரி அப்போ ஆ த்ரிஷா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் விஜயும் எடுத்துக்கிட்ட அந்த ஹாலிடே ட்ரிப்போட ஃபோட்டோஸ், வீடியோஸ வந்து அவங்களுடைய ஆனிவர்சரி அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி தான் சங்கீதா விஜய் என்ன ஒரு முக்கியமான விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2021 இருந்தே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனா 2023 இருந்து என்ன வந்து பொருளாதார ரீதியாவும், ஃபினான்ஷியலாவும் என்ன முடக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் அவர் எந்தவித முக்கியத்துவமும் குடுக்குறதையே அதோட நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் பொறுமையா இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய முடிவ உடைச்சுட்டு நான் தைரியமா வெளியில வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணுனேன். இதுக்கு மேல குழந்தைங்களோட மென்டல் பீஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க கூட தான் இருக்கிறேன். அதனால அவங்களுடைய உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த மொத்த ட்ராமால இருந்தும் நாங்க விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி தான் இந்த டிவோர்ஸ்